ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் அம்மா பணத்தை எடுத்ததும் தெரிஞ்சதும் நிலா பாத்துறாங்க. பார்த்ததும் கையும் களவுமா பிடிக்க போகையில வீட்டை விட்டு தப்பிச்சு புருஷனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிடறாங்க. அவங்க 2 பேரும் ஓடுறதையும் பார்த்துட்டு அவங்கள எப்படியாவது விரட்டி பிடிக்கணும்னு ஓடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க தப்பிச்சிடுறாங்க. அப்போதான் பல்லவனுடைய அம்மா ஒரிஜினல் கூடமே தெரியுது. பல்லவன் அம்மா இவ்வளோ மோசமாக இருக்காங்க. அங்கிள் சொன்ன மாதிரியே அந்த பொம்பளை இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அசந்திருந்தோம்னா இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி இருக்கோம். பாண்டியன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்ட்டு, நல்ல வேளை நம்மளுக்கு அந்த நேரம் பார்த்து முழிப்பு வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப அவங்களே ஆறுதல் படுத்திக்கிறாங்க. வழக்கம் போல காலையில் எல்லாரும் எந்திரிச்சதும் பல்லவன் அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பல்லவன் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதும் பல்லவன் ரொம்பவே துடிச்சு போகிறான். ஏனி அம்மா எங்கே போனாங்க? காலையிலேருந்து அம்மாவை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அழுகிற குரல்ல கேட்குறாப்புல. அப்போ நிலா சொல்கிறாங்க, எங்கேடா போகிறாங்க, பக்கத்தில் தாண்டா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை இவன்ட்ட சொன்னால் இவன் எப்படி தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்த பல்லவன் வேக வேகமாக போய் நடேசன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணத்தை சேர்த்து பல்லார்னு அற விடுறாப்புல. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன், பாண்டியன், சேரன், நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க. வேகமா ஓடியாந்து, பல்லவா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்குடா அப்பாவை அடிச்ச அப்படின்ட்டு சேரன் கோவமா பல்லவன் கையை பிடிச்சி இழுத்து விட, உனக்கு ஒன்றும் தெரியாதுனே, இந்த நாள் தானே எங்க அம்மா வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாப்புல. எதை வச்சுடா அப்படி பேசுற? ஏதோ அவர் கோவம் தாவத்தில் பேசியிருக்காரு, அதை வச்சு இவர் பேசிதான் அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை, இந்த ஆள் செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு, ஏன்னா அன்னைக்கே கழுத்தை நினைச்சு கொல்ல போனாரு. எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, இந்த ஆள் என்னை கொன்றுவேன் சொன்னதுனால தான் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு என்கிட்ட நீங்கள் இல்லாத நேரம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லவும், இதுக்கு முழுக்க காரணம் இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஆளை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கழுத்தை பிடிக்க போறாப்புல. அதுவரையும் பொறுமையாக இருந்த நிலா யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இனிமேலும் இவங்க அம்மாவை பற்றி நம்ம உண்மையை மறைச்சோம்னா நடேசன் அங்கிள் இந்த இடத்துல குற்றம் செஞ்ச ஒரு மாதிரி ஆயிடுவாரு. இவனுக்கு புரிய வைக்கணும்னா இவங்க அம்மாவை பற்றின உண்மையை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் மேலே இருந்து கையை எடுக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு நிலா கோவமாக கேட்குறாங்க. என்ன நீ இவர் குணம் தெரிஞ்சு நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும். எடுக்க போறியா இல்லையானவும் அவர் எடுக்காமல் இருக்காரு. பல்லவன் கண்ணத்தை சேர்த்து பலார்னு ஒரு அற விடுறாங்க நிலா. இதை பார்த்த சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் பதறி போய், அண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, சேரன் கேட்குறாரு, என்னப்பா அவன் தான் சின்ன பையன், அவனை போய் அடிக்கலாமாப்பா, நீ என்னப்பா இப்படி பண்ற நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கோவப்படுறாரு தம்பியை அடிக்கவும். அண்ணா, எனக்கு என்ன அவனை அடிக்கணும்னு ஆசையா? அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறானா? என்னன்னா சின்ன பிள்ளையா? அவன் என்ன சின்ன பிள்ளையா? இல்லை காலேஜ் வரையும் போறான்ல, அப்புறம் என்ன நம்ம இவ்வளோ பேர் சொல்கிறோம், என்னமோ இவன் அவன் பேச்சா பேசிக்கிட்டு இருக்கான். பத்தாதுக்கு நடேசனங்களை வேற போய் அடிக்கிறான், அவர் வயசுக்கு கூட மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. அண்ணி, அப்புறம் எதுக்கு நீ எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அதுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா இப்போ நான் எங்கள் அம்மா இல்லைன்னு நினச்சிருப்பேன்ல. கூட்டிகிட்டு வந்து 1 வாரம் கூட உருப்படியாக அவங்க வீட்டில் இல்லை, அதுக்குள்ளே வீட்டை விட்டு போயிட்டாங்க. என் நிலமையில இருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் பேச்சா பேசுகிறாரு. என்னத்தடா தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? உங்கள் அம்மாவை பற்றி உண்மையான விஷயம் தெரிஞ்சா நீ உங்கள் அம்மா மூஞ்சில கூட முழிக்க மாட்டடா அப்படின்னு சொல்லவும், என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு பதறி போய் கேட்குறாரு. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? நானும் சொல்லக்கூடாது, சரி உங்கள் அம்மாவை பற்றி சொன்னால் உன் மனசு தாங்காது, அதை கேட்டால் நீ ரொம்ப நொறுங்கி போவ அப்படின்னு சொல்லித்தாண்டா நான் அந்த விஷயத்தை மறைச்சு எவ்வளவோ மூடி மறைச்சு மழுப்பி பார்க்குறேன். நீயும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கல, நான் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நிலா. நேற்று நைட்டு நீங்கள் எல்லாரும் தூங்கிட்டீங்க. அந்த சமயம் உங்கள் அம்மா பாண்டிக்கு வச்சுருந்த 3 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு அவங்க புருஷனோட ஓட பார்த்தாங்க. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கள் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்னை தள்ளி விட்டுட்டு அவங்க புருஷனை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடிட்டாங்க. நானும் விரட்டி போய் பிடிக்கலாம் போனேன். அதுக்குள்ளே அவங்க எங்கிட்ட மறைஞ்சாங்கன்னே தெரியல. நைட்டு நேரம்ங்கிறதுனால என்னால் சரியாக தேடி பார்க்க முடியல. சரி, உங்களை எழுப்பலாம்னா அவங்கள எங்கிட்டு போய் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பொறுமையாக இருந்துட்டேன். சரி, நம்ம பணம் வீட்டில் இருந்துச்சு, அந்த வகையில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லித்தாண்டா நான் அமைதியாக இருந்தேன். இது தெரியாமல் அவரை போய் அடிக்க போகிற. உங்கள் அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் நல்லவங்க கிடையாதுடா. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எதையாவது தேடிக்கிட்டாண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ பண தேவையோ நகையோ அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, அதை எடுத்துக்கிட்டு போகலாம் தான் இங்கே இருந்திருக்காங்க. இப்போ 3 லட்ச ரூபா பணம் கிடைக்கவும் அதை எடுத்துக்கிட்டு போகலான்னு இருந்திருக்காங்க. அவங்க உன் மேலே பாசத்துக்காகலாம் அவங்க இங்கே வரல.
நடேசன் அங்கிள் சொல்லையிலாம் எனக்கு நடேசன் அங்கிள் மேல கோபம் இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க நடந்துகிட்ட விதத்தெல்லாம் பார்க்கையில அவங்க மோசமானவங்களா தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அண்ணி என்ன நீ சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நேற்று நைட்டு எங்க அம்மா பணத்தை எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓட பார்த்தாங்களா அப்படின்னவும், ஆமாடா பல்லவா, நீ எந்திரிச்சு உங்க அம்மாவை கேட்கவுமே இந்த விஷயத்த உன்னிட்ட சொல்லலாம் இருந்தா நீ எப்படி அதை தாங்கிக்கிறவேன் தாண்டா நான் மறைச்சேன். ஆனா நீ நடேசனங்களை கை நீட்டின பத்தியா, அதனாலதான் இந்த உண்மையை நான் உன்னிட்ட சொல்ற மாதிரி ஆயிருச்சு. உண்மையிலே நடேசனங்களை நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே அவர் நல்ல மனுஷன் தாண்டா. அவருடைய வெளி தோற்றமும் படபடன்னு பேசுறத வச்சு அவரை எல்லாருமே நம்ம தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கோம்டா. அவர் உண்மையிலே நல்ல மனுஷன் தாண்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நடேசன் கண் கலங்குறாரு. நிலா, நீ யாரு பெத்த பிள்ளையோ தெரியாது, என் பிள்ளைய கூட என்னை இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிறல, என்னை இன்ன வரையிலையும் ஒரு விரோதி மாதிரி தான் நினைக்கிறாங்க. நானும் பல தடவை சண்டையில கூட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் செய்யாத குற்றத்துக்கு நான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவேன்னு கூட சொல்லியிருக்கேன். அப்போ கூட அந்த பசங்களாம் என்னை உட்கார வச்சு, ஏப்பா அப்படி என்னப்பா அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவங்க என்னை உட்கார வச்சு கேள்வி கேட்டதில்ல. ஊர்ல சொல்ற மாதிரி நான் கொலகாரந்தேன் அப்படின்னு இவங்களும் முடிவு பண்ணிட்டு கொலகார பையன்ற மாதிரி தான் என்னைய பார்த்தாங்க. பல்லவன் நேத்து முளைச்ச காலம், எங்கேயோ இருந்து வாத்தா தூக்கிட்டு வந்தா, பாவம் போனா போயிட்டு போகுது, ஒரு 2-3 மாசத்துக்கு தங்க அடைக்கலம் கொடுங்கன்னு கேட்டா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டியாந்து என் கூட பிறந்த சகோதரி மாதிரி அவளை நினைச்சு இந்த வீட்டுல வச்சிருந்தேன். நான் இறக்கப்பட்டு அவளை வீட்டுல கூட்டியாந்து வச்சதுக்கு அவ என்ன பண்ணிட்டு போனான்னு தெரியுமா? என் நண்பன் ஒருத்தன் லாரி ஓட்டையில எனக்கும் அவனுக்கும் நல்ல பழக்கம். அவன் வீட்டுல ஏதோ பிரச்சனை போல, மையன் வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டான் போல. அதுக்கப்புறம் அவன் எப்படியாவது நம்ம வெளியே போய் பொழைச்சிக்கலாம், இருக்கிற காசை வச்சு ஏதோ ஒரு கடை கண்ணி போட்டுக்கலாம்ட்டு என்கிட்ட ஐடியா கேட்டேன். ஏதாவது ஒரு கடையை வச்சு நான் தனியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா, என் மகன் மருமகிட்ட என்னால் இருக்க முடியல, அதனால எனக்கு ஏதாவது ஒரு கடை பார்த்து கொடுடா நடேசா, என்கிட்ட கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருக்கு, இதை இந்தா நீயே வச்சுக்க, நீ வச்சுட்டு ஏதாவது ஒரு கடை இருந்தா, ஒரு பெட்டி கடை மாதிரி இருந்தா கூட அதில் இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு நான் அந்த கடையிலே படுத்து தூங்கிக்கிறேன்டா, இனிமே என் மகன்கிட்ட நான் போக மாட்டேன்டா, இந்த ரூபாயை வச்சு எப்படியாவது ஒரு கடையை பார்த்து கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சரிடா, இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு ஒரு கடையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டாந்து வீட்டில் வச்சிருந்தேன். அந்த பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிற்கிறானே இவனுடைய அம்மா, இப்போ வந்துட்டு போனாலே திருட்டு சிரிக்கி, அந்த திருட்டு சிரிக்கி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளையும் விட்டுட்டு நைட்டோட நைட்டா வீட்டை விட்டே ஓடிட்டாமா. என்னைய நம்பி என் நண்பன் பணத்தை கொடுத்ததுக்கு அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவன் ஒரு வாரம் கழிச்சு, என்ன நடேசா கடையெல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டேன். என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. இவ திருடிட்டு போயிட்டான்னு சொன்னா எப்படி அவன் நம்புவேன்? நடந்த விஷயத்த சொன்னா அவன் நம்புவானா நம்ப மாட்டான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், ஒரு வாரம் டைம் கொடு, எப்படியாவது உனக்கு கடை பார்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கடைசியா வச்சிருந்த ஒரே ஒரு லாரியும் நான் வித்துட்டேன். அவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. நான் அவன்கிட்ட வாங்கின மாதிரியே ஒரு வாரம் அவனுக்கு கடையை பார்த்து வச்சுட்டேன். அதோட நான் லாரி ஓட்டுறதையும் நிப்பாட்டிட்டேமா. இவளுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால பணத்தையும் பறி கொடுத்துட்டு இருந்த ஒரு லாரியும் வித்துட்டு என்னை நடுத்தருவில் விட்டுட்டு ஓடினவதாமா இவ. பெத்த பிள்ளையும் விட்டுட்டு போனா. அப்படியாப்பட்டவளை அம்மா அம்மாங்கிறான். அன்னைக்கு அவளோட அனுப்பியிருந்தா இன்னைக்கு நீனும் திருட்டு பயலா தாண்டா வளர்ந்துருப்ப. இன்னைக்கு இவ்வளவு நல்லவனா நீ வளர்ந்துருக்க முடியாது. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நடேசன் கத்தவும், இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பல்லவன் வேகமா ஓடியாந்து என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு நடேசன் கையை பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு.